ரவுடி திருவேங்கடம் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் என்கவுண்டர் சம்பவம் தொடர்பாக புழல் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சதீஷ்மணி வழங்கிட கேட்கலாம். சதீஷ்மணி, எந்தெந்த பிரிவுகளின் கீழே வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது? விசாரணை எந்த அளவில் நடைபெற்று வருகிறது? விவரம். சென்னையில் கடந்த வெள்ளிக்கிழமை தமிழக பகுஜன் சமாஜ் கட்சியோட மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்துல 8 முதல் 11 குற்றவாளிகளை சரணடைஞ்சாங்க. அவங்கள போலீஸ் காவல்ல எடுத்து விசாரணை நடத்திட்டு வராங்க. இந்த நிலையில இந்த வழக்குல 3வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருக்கிற திருவேங்கடம் என்பவரை புழல் பகுதியில போலீசார் என்கவுண்டர் மூலம் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஆயுதங்கள் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்வதற்காக அழைத்து சென்ற போது இந்த என்கவுண்டர் நடத்தப்பட்டதாக காவல்துறை தரப்புல தெரிவிக்கிறாங்க. இந்த நிலையில இந்த என்கவுண்டர் சம்பந்தம் தொடர்பாக புழல் காவல் நிலையத்துல திருவேங்கடம் என்கவுண்டர் தொடர்பாக ரவுடி போலீசாரை ஆயுதங்கள் மூலம் தாக்க முயன்றதாகவும் ஆபாச வார்த்தைகள் பேசி தாக்க முயன்றதாகவும் உள்ளிட்ட 6 பிரிவுகளின் கீழே புழல் காவல் நிலையத்துல வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஒரு சம்பவம் நடந்த உடனே அதுக்கு அடுத்ததாக வழக்கு பதிவு செய்வது என்பது காவல்துறையில ஒரு நடைமுறை. அதன் அடிப்படையில திருவேங்கடம் என்கவுண்டரில் சுட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக புழல் காவல் நிலையத்துல அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அடுத்த கட்டமாக இதற்கு அடுத்ததாக உள்ள நடைமுறைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு வருது. அவரோட உடலானது ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கு. அதன் பின்பாக அவருடைய உறவினருக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. முன்னதா இந்த சம்பவத்துல சென்னை கமிஷனர் அருண் அவர்கள் பதவியேற்ற போது ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தாங்க, ரவுடிகளுக்கு எந்த மொழியில பேசினா புரியுமோ அந்த மொழியில நாங்க பேசி புரிய வைப்போம் அப்படின்னு ஒரு சூசகமா சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில அவர் பதவியேற்ற முதல் என்கவுண்டர் திருவேங்கடம் என்கவுண்டரில் சுட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இதன் தொடர்ச்சியாக பல்வேறு தீவிர நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. போலீஸ் காவலில் இருந்த ஒருவர் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டு என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டது சென்னை காவல்துறையில முதல் முறை என கூறப்படுகிறது. தொடர்ந்து பல்வேறு கட்ட விசாரணைகள் நடைபெற்று வருகிறது. இந்த வடக்கு மண்டல கூடுதல் ஆணையர் நரேந்திர நாயர் அவர்கள் பதவியேற்ற 2ஆம் நாளில் இந்த என்கவுண்டர் நடத்தப்பட்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து அடுத்த கட்ட பல விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. தகவல்களுக்கு நன்றி சதீஷ்மணி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.